வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைச்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் சளி தொந்தரவு அது காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வலிகள் அதிகமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா மூட்டுகளில், வெறும் கால் மூட்டுகளில் மட்டும் இல்லாமல் எல்லா மூட்டுகளையுமே, உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளையுமே வலி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீசனில் தான் பெரும்பாலான நபருக்கு ஆரிய ஃபேக்டர் ருமட்டாய்டு இருக்குது அப்படின்றதே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன? பொதுவாக ருமட்டாய்டு வந்துருச்சுன்னா அதற்கு கம்ப்ளீட்டாக மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கணும் லைஃப் லாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேச்சுரல் கியூர் இருக்குது நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கத்தையும் தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சரும நோய்கள் இருக்கிறவங்களுக்கு, மூட்டுகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நார்மலாகவே நமக்கு இந்த குளிர்காலத்தில் எல்லாருக்குமே மூட்டுகளில் ஒரு வலி, ஒரு லைட்டான ஒரு வலிகளோடு சேர்ந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்டில் மட்டும் ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் நடக்குது? மூட்டுகளில் குறிப்பாக ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்க, முழங்கால் மூட்டு வலி, தேய்மானமாக இருக்கட்டும், இல்லை முடக்குவாதமாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய நபருக்கு கூட இந்த குளிர்காலத்தில் இந்த கண்டிஷனில் வரும்பொழுது மட்டும் மூட்டுகளில் லேசான ஒரு வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த தசைகள் எல்லாமே ரொம்ப திக்னஸாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுறதுனால வலிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கு, நீட்டுறதுக்கு, நார்மலாகவே அவங்களுக்கு எந்த வேலையும் செய்யலைனா கூட வலி ஏற்படுறதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. நம்ம இந்த பிரபஞ்சத்தோட சூழல் என்ன இருக்கோ அதே சூழல் தான் நம்மளுடைய உடல்லையும் இருக்குன்னு நம்ம நிறைய முறை பதிவிட்டிருக்கோம். அப்போ இந்த சூரியன் ஒளி குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளுக்கு அந்த தசைகள் எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லேருந்து ரொம்ப திக்னஸாக, நார்மலாக இருக்கிற சைஸோட கொஞ்சம் எலிவேட் ஆகி மசில்ஸ்லாம் கொஞ்சம் வீக்கமாக ஆகி அங்கே ஒரு பெயின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸ்கின் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும், இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மோஸ்ட்டாக எல்லா விதமான மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாதம் தான். இந்த முடக்கு வாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை முழங்கால் மூட்டு வலி, இல்லை எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில், இல்லை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள்லையும் நமக்கு வலிகள் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பொதுவான ஒரு கருத்து வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் வலிகளும் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாகவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானம் ஆகாமல் வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே உடலில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். மூட்டுகளில் எந்தவித பிரச்சனை இல்லைனா கூட உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணம் வாதம். வாதம் அப்படின்னா கேஸ், காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட உடல் வலி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. அப்போது நம்ம இந்த முடக்கு வாதம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளும், சிறிய மூட்டுகள், பெரிய மூட்டுகள், இங்கே எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டு அங்கே வாதம் தங்கி இருக்கும் பொழுது தான் நமக்கு உடல் முழுவதும் வலிகள் அதிகமாக பிரதிபலிக்குது. பொதுவாகவே நமக்கு வாதம், பித்தம், கபம் இது மூணும் சம அளவில் இருந்து நமக்கு உடல் செயல்படுது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆனால் இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணும் தன் அளவிலிருந்து அதிகமாக ஆனாலோ இல்லை குறைவாக இருந்தாலோ அதற்கேற்ற மாதிரி நோய் பிரதிபலிக்கும். அது குறிப்பிட்டு இந்த முடக்குவாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாதம் அவங்களுக்கு மிகுதியாக இருக்கும். நாடி பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது இந்த வாத நாடி ரொம்ப அதிகப்படியான அளவில் இருக்கிறத நம்மளால் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வாதம் உடலிருந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். முழுமையான ஒரு தீர்வும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளை நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆங்கில மருந்துகளில் இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம தன்னுடல் தாக்கும் நோய், நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடலுக்கு எதிர்மறையாக வேலை செய்கிறதுனால தான் இந்த ஜாயிண்டில், குறிப்பாக ஜாயிண்டில் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த முடக்குவாதம், இந்த ஆரிய ஃபேக்டர் உருவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் பல நூறு வருஷ கணக்குக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்கள் இந்த நோயோட கணிச்சு
அதற்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதற்குரிய வழிமுறைகளும் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வும் நமக்கு வந்து கொடுக்க முடியுது. இப்போ பொதுவாகவே மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மோஷன் கிளியர் ஆகிற மாதிரியான வழிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், முறையான மருந்துகள் எடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு உடல் வலி குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கை கால்லாம் குடையிற மாதிரி ஒரு வலி இருக்குது, தசையெல்லாம் அப்படியே முறுக்கி விட்ட மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு நம்ம மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தசை வலி, மூட்டு வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது அனுபவபூர்வமாக அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா வாதம் வந்து குறையும். நமக்கு சித்த மருத்துவத்தில் இந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, விரேச்சனத்தால் வாதம் தாழும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. விரேச்சனம் அப்படின்னா நமக்கு மோஷன் வழியாக, மலத்தின் வழியாக நம்ம பேதிக்கு மருந்து எடுத்தாலோ இல்லை மலமிளக்கி மருந்துகள் எடுத்தாலோ உடலில் இருக்கக்கூடிய வாதம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வாதம் குறைய குறைய ஒவ்வொரு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வலிகளும் ஸ்டிஃப்னஸும் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முடக்குவாதம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க நம்மளோட மருத்துவமனைக்கு வரும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதற்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் நம்மளுடைய மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வயிறை சுத்தம் பண்ண வாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாதம் குறைய 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 வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். பரிபூர்ணமாக குணம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலமோ இல்லை பல வருஷமாக ஒரு 10 வருஷம் 25 வருஷமாக இந்த முடக்குவாதத்தில் பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக RA ஃபேக்டர் நெகட்டிவ்னு கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து நிரந்தரமான ஒரு தீர்வே கொடுத்துட்ருக்கோம். வீல் சேரில் வருவாங்க. ஏன்னா இந்த நோய் வந்து ஒரு ஆளையே முடக்கி போட்டு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உட்கார வச்சிரும். ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஒரு நபர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இந்த நோய் ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுதும் குறிப்பாக வர்ம சிகிச்சை கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து மூலிகை தைலங்கள் போட்டு வர்ம புள்ளிகளை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் உடலில் வந்து ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுனாலையும் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் கெட்ட நீர்களும் அவங்களுக்கு தங்கி இருக்கும். ஒவ்வொரு மூட்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீக்கம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி காலில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கால் எப்படி வீங்கி போகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டுகளும் வீக்கம் ஏற்பட்டு விரல்களும் சரி, கால்களையும் சரி, பெரிய மூட்டுகளும் சரி மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த நீரை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். வீல் சேரில் வரவங்க கூட இயல்பாகவே நடந்தும் வந்து போயிருக்காங்க. அதற்கான முழுமையான தீர்வுகள் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஒரு RA ஃபேக்டர், ASO டைட்டர் அண்ட் CRP இந்த 3 பிளட் டெஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வரலாம். தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்த பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய மாதங்கள் வரைக்கும் மருந்துகள் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். டெஃபினட்டாக RA ஃபேக்டர் நெகட்டிவ், ASO டைட்டர் நார்மலுக்கு வந்துடும், CRPயும் நார்மலுக்கு வந்துடும். இது வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். முடக்குவாதம் அப்படின்னு நினச்சி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் ஆரம்ப கட்ட நிலையில் வலி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. போக போக ஸ்டீராய்டு மருந்துகள் வரைக்கும் எடுத்தும் அவங்களுக்கு அந்த வலிகளோடு இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது வலிகளே இல்லாமல் முழுமையாக பரிபூர்ணமாக குணமாகி அவங்களுடைய வாழ்நாட்களை வந்து ஆரோக்கியமாக வாழலாம். கண்டிப்பாக நம்மளுடைய மூலிகை மருந்துகள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஓகே, ஹலோ. அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்புல வலிக்குதுங்க. அந்த வலி வந்து இடுப்பு வரைக்கும் பரவுது. ஓகே, கை கால் வலி இடுப்பு வரைக்கும் பரவுதுன்னு சொல்லிருக்கீங்கம்மா. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. இந்த இது ரைட் ஹேண்ட் சைடு தொட கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்துட்டா, வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல வந்தாக்கா ரொம்ப வலிக்குது. நிக்க முடியல. கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வீட்டுல கூட வேலை ஒரு 1/2 hour உக்காந்துட்டு எழுந்து நிமிர்ந்து நிக்க முடியல. ஒரு மாதிரி போன் எல்லாம் நடக்கிறது ஆகுது. அது இல்லாம நைட்ல தூக்கம் வந்து 4:30 3:30 எல்லாம் தூக்கம் கலந்துடுது.
கர்ப்பப்பை எடுத்து 25 வருஷம் ஆயிடுச்சு. கை கால்லாம் அசதியா பிண்ட தைலம் கூட சூடு பண்ணி தேய்ச்சோம் மேடம். சரிங்கம்மா. அப்ப கூட சரியாகல. அது பரவிட்டே தான் இருக்குது அந்த வலி. ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. தூங்குறப்பயே கை கால் இழுக்குது. சரிம்மா, ஓகே. இப்போ இந்த கை கால்லாம் இழுக்குது, இதுக்கு முக்கிய காரணம் என்ன? நிறைய பேர் வந்து ஒரு வலி அப்படின்னா ஒரு வலி மாத்திரை எடுத்துக்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாகவே சத்து குறைபாடு, நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், தேவையான நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாமே குறைவாக இருந்தாலும் நமக்கு உடம்பு வலிக்கும். குறிப்பாக அந்த நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். தசைகள் எல்லாமே நமக்கு இப்போ ஆக்டிவாக நடக்க முடியாது. இப்போது சுறுசுறுப்பாக நடந்துட்டுருப்பீங்க ஒரு காலத்தில், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக என்னால் நடக்க முடியல, காலம் இழுக்கிற மாதிரி இருக்குது, அந்த சுறுசுறுப்பான நடை வந்து போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அதற்கு காரணம் பேசிக்காக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு தான். ஆரோக்கியமான உணவு தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். வெறும் வலி மாத்திரைகளாகவோ இல்லை வெளிப்பிரயோகமாக ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட்டே வந்து இருக்காது. இப்போ நீங்கள் வாக்கிங் போகிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், அது நல்ல விஷயம். நிறைய பேர் மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கே மூட்டில் வலி இருக்குது, நான் எங்கேருந்து நடக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லா மூட்டுகளும் அசைவு கொடுக்குற மாதிரி 1 மணி நேரமாவது வாக்கிங் போகணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அடுத்த விஷயம் வந்துட்டு B12 டெஃபிஷியன்சி. குறிப்பாக வந்து இந்த நரம்புகள் இழுக்கிற மாதிரியான பிரச்சனைகள், தசைகளில் ஒரு வலி இருக்கிறது அப்படின்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி குறைபாடு, அந்த சத்து குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான சமமான ஒரு உணவு எடுத்துக்கணும். அதாவது கீரை, காய்கறி, பழங்கள் இது எல்லாமே நம்ம அதிகப்படியாக நம்ம உணவில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். சத்து மாவு கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க, உளுந்து களி, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை நிறைய எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து 1 மணி நேரமாவது காலுக்கு வந்து ஒரு ஜென்டிலாக மசாஜ் மாதிரி கொடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிண்ட தைலமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த பிண்ட தைலத்தை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேல் பக்கமாக வந்து உருவி விடணும். நிறைய பேர் தொடையிலிருந்து பாதம் வழியாக இது மசாஜ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் காலில் இருந்து தொடை பக்கமாக கீழேருந்து மேலோங்கி வந்து 20 நிமிடம் நல்லா ஜென்டலான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெய் 1 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு நல்லா ஒத்தடம் கொடுக்கலாம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக பெரண்டை துவையல், பெரண்டை வந்து துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெரண்டை பொடி மாதிரி பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே கால்சியம் டெஃபிஷியன்சி ஆகாமல் நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கொள்ளும். கண்டிப்பாக சூரியன் ஒளியில் 20 நிமிடமாவது நம்ம இருக்கணும். ஏன்னா விட்டமின் டி வந்து நமக்கு ரொம்ப தேவை. குறிப்பாக இந்த ஆஃப்டர் மெனபாஸ் இல்லை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்களுக்கு நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே எல்லா விதமான மெட்டபாலிச பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் கண்டிப்பாக சூரியன் ஒளியில் 20 நிமிஷம் இருங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்கு மேலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு 10 சிட்டிங் வர்ம சிகிச்சையோட மூலிகை மருந்துகள் 3 மாத காலம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேம், என் பேர் பிரியா மேம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திருவாரூர் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கானதுதான் மேம். உங்கள் வயசு என்னம்மா? வயசு வந்து 28 மேம். ஓகே, உங்களோட கேள்வி கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு வந்து பேக் சைடு வந்து தண்டிக்குது, அரிக்குது. மந்த்லி பீரியட்ஸ் டைம் தான் அந்த ப்ராப்ளம் வருது. சரிங்கம்மா, ஓகே. அது எடுத்தாலுமே சரியாகுது, மறுபடியும் தடிக்குது, அந்த மாதிரியே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு பீரியட் டைமில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த பீரியட் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் அது ப்ராப்பராக எப்போ யூஸ் பண்ணணும், எந்த டைமில் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அதுக்குன்ட்டு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது. இப்போ பொதுவாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வருது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஹெர்பல் நாப்கின்ஸ் கூட கிடைக்குது. ப்ராப்பராக வந்துட்டு ஒரு நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்லேருந்து 4 ஹவர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஃப்ளோ இருக்கோ இல்லையோ அதை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடணும். வார்ம் வாட்டரை வச்சு அந்த பீரியடில் வாஷ் பண்ணிக்கணும். குறிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி டெஃபினட்டாக குடிக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் நமக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு பவுட்ரு வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை உபயோகப்படுத்தி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்குறது நல்லது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? மயிலாடுதுறையிலேருந்து வினோத் பேசுகிறேன். ஓகே சார், கொஞ்சம் சத்தமாக பேசலாம். இது யாருக்கான கேள்வி? எனக்கு உங்கள் வயசு? சைனஸ் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம் வந்து இந்த சீசனில் கொஞ்சம் அதிகமாக. ஓகே சார், உங்களோட ஏஜ் என்ன? 34. ஓகே சார், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். எத்தனை வருஷமாக இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ஒரு 2-3 வருஷம். 2-3 வருஷம். சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். என்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சளி பிரச்சனையை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். முதல் விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம உடல் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மாத்திரை எடுத்த உடனே என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு 3லிருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே சரியாயிடணும், 2-3 நாளே எனக்கு சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சிக்கணும். எந்த ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரை எடுத்தால் கூட நமக்கு உடனே ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு க்யூர் ஆகிடுமா அந்த பிரச்சனை? கண்டிப்பாக கிடையாது. நம்ம உடலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அதற்குன்னு ஒரு வழிமுறைகள் வந்து இருக்குது. நம்ம பவர்ஃபுல்லான மாத்திரைகள் எடுத்தால் கூட நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம், இந்த சூழல் எந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதே கண்டிஷன் தான் நம்மளோட உடல்லையும் இருக்குது. வெளியில் வந்து என்ன மாற்றங்கள் நடக்குதோ, அது வெயில் அடித்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் நம்ம உடல்லையும் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன்னைத்தானே அதை மாற்றிக்கும். நம்ம வந்து ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம ஒரே விதமான உணவுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த உணவுனாலேயே நமக்கு பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது நல்ல விஷயம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் வெந்நீர் தான் நம்ம குடிக்கணும். ஏன்னா நம்ம குடிக்கிறது எல்லாமே இப்போது வந்து எல்லாமே கேன் வாட்டர் இல்லை வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். நம்ம குடிக்கிற தண்ணியில் கண்டிப்பாக சத்துக்களே கிடையாது. நார்மலான ஒரு தண்ணி அப்படின்னா அதுலேயும் நம்ம தண்ணிலையும் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய தாது உப்புக்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த உப்புக்கள் எல்லாமே நீக்கிட்டு வெறும் சக்கையாக தான் நம்ம தண்ணியை குடிச்சிட்ருக்கோம். ஸோ ஏன்னா இப்போது இன்றைய காலகட்டத்தில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த தண்ணி கூட குடிக்கும் பொழுது வெதுவெதுப்பான, குறிப்பாக சளி பிரச்சனை இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கணும். நிறைய பேர் வந்து காய்ச்சி ஆறுனா தண்ணியே குடிப்பாங்க. கேட்டால் நான் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குடிக்கும் பொழுதே வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கணும். குளிக்கும் பொழுதும் சுடு தண்ணி வெந்நீரில் தான் குளிக்கணும். நிறைய பேர் கொதிக்க தண்ணி குளிப்பாங்க. அப்படி இல்லாமல் வார்ம் வாட்டரில் குளிக்கிறது நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வெறும் காலோட நடக்காமல் ஒரு செப்பலோ இல்லை சாக்ஸோ உபயோகப்படுத்திக்கிறது நல்லது. குளிர்ந்த காற்றுகளில் அப்படியே டைரெக்டாக நம்ம போகாமல், இப்போ வெளியில் போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த குளிர்ந்த காற்று சுவாசிக்கிறதுனாலையோ இல்லை காதுகளில் படுறதுனாலையோ முகத்தில் அந்த குளிர்ந்த காற்றுகள் படுறதுனால கண்டிப்பாக இந்த சைனசைட்டிஸ் சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் காலை எழுந்து நான் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ஒரு 30 தும்மல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாமே நம்ம ப்ரிவென்ஷனாக வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், காதுக்கு வந்து காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து ப்ரிவென்ஷனாக எடுக்கிறது நல்லது. உணவில் வந்து பொதுவாகவே வந்து பழங்கள் வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு சூரியன் ஒளி இருக்குது, வெளியில் வந்து வெப்பநிலையில் இருக்குது அப்படின்னா மதிய வேளையில் தான் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும்.
காலை வேளையிலையோ இல்லை இரவு வேளையிலையோ நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. பழங்கள் வந்து பொதுவாக நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்னாலும் நேரம் காலம் இதை பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி தான் நீர் காய்கறிகளும், நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா நீர் காய்கறிகளை எடுத்துக்கலாம். சூரியன் ஒளியே இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நீர் காய்கறிகளும் கீரைகளும் எடுக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும். ஒரு பக்கம் வந்து சளியை அதிகப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மருந்துகளும் எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ கம்ப்ளீட்டான ஒரு க்யூரே கிடைக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு குளிக்கிறதுக்கும் சரி தலை குளிக்கிறதுக்கும் சரி ஒரு பயம் வந்து இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கே ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு, நான் எப்படி தலை குளிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா நுரையீரலில் வந்து சளி வந்து கட்டி போய் இருகலாகி அது கரைஞ்சி வெளியிலேயே வராது. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து இருமல் இருக்கும் பொழுது, வறட்டு இருமல் இருக்கும் பொழுது காஃப் சிரப் எடுப்பாங்க, மாத்திரை மருந்துகள் எடுத்துப்பாங்க. அதுவும் கேட்கல அப்படின்னா பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நரம்பு ஊசி போடுவாங்க, இல்லை புகை வச்சுக்குவாங்க. இது எல்லாமே தவறான ஒரு விஷயம். இன்னும் உடல் வந்து மேலும் மேலும் வந்து சூடாயிட்டே இருக்கும். அதனால் டெஃபினட்டாக வாரத்தில் ஒரு முறை தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உடலோட சூடு குறைஞ்சிது அப்படின்னாலே கண்டிப்பாக சளி வந்து கரைஞ்சி நல்லாவே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு மூலிகை கஷாயம் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம தேடி தேடி போய் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி கஷாயமே போதுமான ஒரு விஷயம். ஸோ டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒன்று சுக்குமல்லி காஃபி இல்லை இஞ்சியை வந்து தட்டி போட்டு தேனில் கலந்து டெய்லி காலையில் ஒரு 1/4 கிளாஸ் வந்து குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். சளி இருக்கிறவங்களுக்கும் பர்மனெண்ட்டாக க்யூர் கிடைக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு இந்த சைனசைட்டிஸ்க்கு உங்களுக்கு 3 to 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்மனெண்ட் க்யூர் கிடைக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் விஜயலட்சுமிங்க மேம். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சி. ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக கேள்விங்க மேம். உங்க மகளோட வயசு என்னம்மா? 7ங்க மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. என் பொண்ணுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க மேம். டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம். சரி, ஆனாலும் பாத்தீங்கன்னா சளி விட மாட்டேங்குது, தொடர்ந்து சளி இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க? என்ன பண்ணலாங்க மேம்? என்ன கொடுக்கலாம்? சாப்பாட்டு ஐட்டம் பாத்தீங்கன்னா கூலிங்கா எதுவும் கொடுக்கறது இல்ல. சரி சரிம்மா, கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள். குழந்தை வந்து வளர்கிற பிள்ளை எப்படி வந்து பால் குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் வந்து கேட்குறாங்க. சத்தான கீரை காய்கறி பழங்கள் இது எல்லாமே கொடுங்க. அதிலே வந்து எல்லா சத்துக்களும் வந்து இருக்குது. குறிப்பாக நம்ம இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த பேக்கெட் பால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். அது பாலை விட்டுட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சளி பிரச்சனைகள் சீக்கிரமாக உங்களுக்கு குணமாகிறத நீங்களே வந்து பார்க்கலாம். அப்போது குழந்தை வீக் ஆகிடுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கு பதில் தேங்காய் பால் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம். டெய்லி தேங்காய் பால் கொடுங்க. ரொம்ப சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. தாய்ப்பாலுக்கு இணையாகவே அதை சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் டெய்லி தேங்காய் பால் வந்து ஒரு மீடியமான கிளாஸில் 1 கிளாஸ் வந்து கொடுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் ஸ்வீட்ஸு. அதை குழந்தை ஆசைப்படுறாங்க, சாக்லேட்ஸ் ஏதாவது எப்பயாவது ஒரு முறை தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் வேண்டாம், சரிங்களா? ஸ்வீட்ஸும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பு வந்து அளவோடு உபயோகப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து குழந்தை நல்லா சாப்பிட்றாங்களா? அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் கரெக்டாக அவங்க கம்மியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். குழந்தைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும் சத்துக்கள் வந்து முறையாக உடலுக்கு போய் சேராது. 6 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம பூச்சிக்கு மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு விளையாடிட்டு சரியாக கை வாஷ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க, இல்லை நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கை வச்சுட்டு அப்படியே வாயில் கை வைப்பாங்க. இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வயிற்று பகுதிகளை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது வயிற்றில் வந்து பூச்சிகளும் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வயிறை வந்து க்ளீன் பண்ணணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சளி பிரச்சனையாக இருக்கட்டும்,
உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வயிறை சுத்தம் பண்ணணும். நம்மளோட கட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போது குழந்தைக்கு வந்து எப்படி நம்ம பூச்சிகள் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது வேப்ப இலை கொழுந்து. அந்த கொழுந்தை வந்து நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியாக காலையில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை கொடுங்க. அப்படி இல்லை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் வேப்பம் பூ வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போகும்போது தொடர்ச்சியாக 7 நாட்கள் வந்து கொடுக்கணும். ஒரு 3 கிராம் கொடுத்தால் போதும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும், நல்லாவே கிளென்ஸ் ஆகும். இதிலே வந்து உடலில் இருக்கக்கூடிய சளி இருந்தாலும் ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முறையான மருத்துவம் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சளி தொந்தரவுகள் இந்த இருந்துகிட்டே இருக்குது குழந்தைக்கு அப்படின்னா என்ன அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஊதுவத்தி எழுத்தும் பொழுதோ இல்லைன்னா பெருக்கும் பொழுதோ அடிக்கடி தும்மல் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து அலர்ஜி. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து வீடை க்ளீனாக ஈரத்துணி போட்டு துடைக்கணும். நல்லா மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். கோவிடுக்கு அப்புறம் யாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ டஸ்ட்டு வந்து நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது இந்த மாஸ்க் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதனாலே நமக்கு சளி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக குழந்தைக்கு வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் வச்சு தலை குளிக்கிற பழக்கம் இப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உரை மாத்திரை அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அது காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாகும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்வியல் மாற்றத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குழந்தைக்கு திரும்ப சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், கவிதா பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் பேசுகிறேன். உங்கள் வயசு? 43. உங்களோட கேள்வி என்னம்மா? வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு நைட் ஆனால் மூக்கு அடைச்சிருது, மூக்கு வந்து தும்மலாக வருது, தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடுது. சரி, ஏசி யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, அது யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் உங்கள் நிகழ்ச்சியை டிவியில் பார்த்துட்டு போய் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சுக்கு போய் காரைக்குடிக்கு போனோம். சரிம்மா. இங்கே போய் கேட்டோம், இங்கே மெடிசன்லாம் கொடுத்தாங்க. நான் அதை போட்டேன், எனக்கு என்னமோ பேக் பெயின் வர்ற மாதிரி இருக்குது, பீரியட் வேறு வரல. அதை நிறுத்தினோடனே பீரியட் பெண்ணிக்கு வந்துருச்சு. அப்புறம் அதனால போட பயந்துட்டே நான் வச்சிருக்கேன். ஓகேம்மா, பயப்பட வேண்டாம். பேக் பெயின் வந்து பின்னாடி கிட்னி வலிக்கிற மாதிரி அப்பப்போ ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால பயத்திலே சாப்பிடாம மெடிசன் அப்புறம் 6450 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். 2 நாள் போட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சு. சரிம்மா. போட்டதுல இருந்து பீரியட் வராம இருந்துச்சு. சரி, அதை 2 நாள் நிறுத்தி பார்ப்பேன்னு பார்த்து நிறுத்தி பார்த்தேன், அப்புறம் பீரியட் வந்துருச்சு. சரி. ஆனா அதனால அதை போட பயந்துட்டே அந்த மாதிரி மெடிசனை வச்சிருக்கேன். அதே போடலாமா, வேற சைட் எஃபெக்ட் எதுவும் வருமானு கேட்கலான்னு கால் பண்ணேன். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு வந்து ஆங்கில மருத்துவத்தை நம்ம தைரியமாக வந்து எடுப்போம். ஒரு பவர்ஃபுல்லான மருந்துகள் இருந்தாலும் நம்ம தைரியமாக வந்து எடுப்போம். அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை சரியான போதும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கிறதுக்குனே ஒரு பயம் வந்து இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லாருமே ஒரு நாட்டு மருந்து, இப்போது இந்த சித்தா ஆயுர்வேதா இல்லை யுனானி மருத்துவம் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஐயோ பத்தியம் ஏதாவது இருக்கணுமா, வேறு ஏதாவது தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. இது வந்து ஆணித்தனமாக வந்து மனசுலையும் பதிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்மளுடைய மூலிகை மருந்துகள்னால எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. இது வந்து அனுபவபூர்வமாக மருந்துகள் எடுத்து நோயும் குணமாகி உடல் ஆரோக்கியம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். நம்மளுடைய பாரம்பரியமான மருத்துவத்தை நம்ம நினச்சி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த மருந்து எடுத்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நம்மளே அது வந்து தவறான ஒரு கணிப்பு தான். இப்போது உங்களுக்கு மென்சஸ் ஆகிற டேட்டா இருக்கலாம். இப்போது மருந்து நிப்பாட்டின உடனே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்களோட ரெகுலரான ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய மென்சஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் அதை நினச்சி மருந்து நிப்பாட்டினதுனால எனக்கு மென்சஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தவறாக வந்து கணிச்சிருக்கீங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து மருந்துகளும் மூலிகை சார்ந்த மருத்துவம் மட்டுமே, எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. நாங்கள் கொடுக்குற மருந்துகளுக்கு பத்தியமும் கிடையாது. அதனால் தைரியமாக நீங்கள் மருந்துகளை கண்டினியூ பண்ணிக்கலாம்.
இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, காமாட்சி. எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? பெருங்கழுத்தூர்ல இருக்கோம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்க வீட்டுக்காருக்கு கை கால் வராம 2 வருஷம் ஆகுதுங்க. ஓகேம்மா, அவரோட ஒரு 2 வருஷம் ஆகுது சோத்து கை கால் வராம. இப்போ 3-4 மாசமா அந்த சோத்து கையும் காலும் கொஞ்சம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குதுன்றாரு. அதுக்கு என்ன தீர்வு, எந்த இடம் வரணும், நாங்க ஃபீஸ் என்ன அப்படின்றது சொன்னீங்கன்னாக்கா வரலாம் அந்த இடத்துக்கு. சரிம்மா. இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை முடக்கவாதமாக இருக்கட்டும், இல்லை பக்கவாதமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை தலைமை மருத்துவம் டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து படுக்கை வசதியோட தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் 10 நாட்கள் வந்து தங்கி வர்ம சிகிச்சை மேற்கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயமும் மூலிகை மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்க்ரோலாக இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பழைய ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சென்னை பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சரண்யா மேம், மதுரையில இருந்து பேசுறோம். ஓகே சரண்யா, இது யாருக்கான கேள்வி? அம்மாவுக்காண்டி. அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மா வயசு 51. ஓகேம்மா. அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்குங்க மேம், சுகரும் இருக்கு. சரிம்மா. அது ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காண்டி ஆர்ஜர் அவங்களுக்கு அலோபதியில பாக்குறோம். அவங்களுக்கு மெடிசன் ஒத்துக்கிற மாட்டேங்குது. அல்சர் ப்ராப்ளம் மாதிரி வருது. அதான் ஆயுர்வேதா இப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறோம் மேம். சரிம்மா, ஓகே. ஃபஸ்ட்டு முடக்குவாதம் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். ஆரம்ப கட்ட நிலையில் வரவங்களுக்கு அந்த முடக்குவாதம் இருந்த மாதிரியே தெரியாத அளவுக்கு பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். நிறைய பேர் 20 வருஷமாக முடக்குவாதமில் இருந்துட்டு மருத்துவமனைக்கு வருவாங்க. அவங்களோட கை விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா நேராக இல்லாமல் கொஞ்சம் டிஃபார்மிட்டிஸ் வந்துடும். அதாவது கோணையாக அதோட ஷேப்பே வந்து டோட்டலாக மாறிடும். இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்மளோட மருத்துவமனைக்கு வருவாங்க. ஆரம்ப கட்ட நிலையிலேயே வருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதத்திலே நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6-8 மாத காலம் உங்கள் நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நேரில் பார்த்து சொல்வோம். தொடர்ச்சியாக மருந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் கிடச்சிரும். உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வாதம் சம்மந்தப்பட்ட உணவு எடுத்தாலோ, இல்லை ரொம்ப புளிப்பான உணவுகள் எடுத்தாலோ, இல்லை குளிர்ச்சியான விஷயங்கள் எடுத்தாலோ, இந்த 3 விஷயங்களும் ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் வலிகளாக அது பிரதிபலிக்கும். எப்படி இப்போது கிழங்கு உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு, கை கால்லாம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது உடனே நமக்கு ரியாக்ட் ஆகுது. அப்போது கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வலிகளை தான் பிரதிபலிக்கும். அதே மாதிரி புளிப்பு சுவையும், இப்போ வத்த குழம்பு, ரொம்ப புளி குழம்பு, புளி சாதம், இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வலிகளை தான் நமக்கு பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் குளிர்ச்சியான விஷயங்கள். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இந்த வாதம் இருக்கிற நோயாளிகள் பார்த்திங்கன்னா வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியன் ஒளி வர 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 தான் அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். காலை நேரத்தில் ரொம்ப அதிகமாக வலி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 10 மணி 11 மணிக்கு அப்புறமா அந்த ஹீட் பட அவங்களுக்கு அந்த வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீட் பட்ட உடனே அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸும் வந்து குறைஞ்சி நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமைக்கே வருவாங்க. ஸோ அப்போ குளிர்ச்சியும் அவங்களுக்கு ஒத்துக்காது. இப்போ ஏசிலே இருக்காங்க, இல்லை வெறும் காலில் நடந்துகிட்டே இருக்காங்க, வெறும் தரையில் அந்த சில்லுன்னு இந்த இருக்கக்கூடிய தரையில் நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம், காலை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி வந்து கால்களின் வழியாக நமக்கு உடலில் வந்து வலிகளை பிரதிபலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்திலும் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்தணும். அதுக்கடுத்து முடக்கற்றான் கீரை. இந்த கீரை வந்து முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி வந்து முடக்கத்தான் கீரை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா உணவில் ஏதோ ஒரு வகையில் துவையலாகவோ இல்லை கீரை மாதிரி கடைஞ்சியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாதம் வந்து நல்லாவே அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த முடக்குவாதம் குறையிறதுக்கு 20 ml டானிக் வந்து கொடுக்குறோம். காலையில் 20 ml, நைட்டு 20 ml சாப்பிட்ட பிறகு வெந்நீரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது இந்த வாதம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த முடக்குவாதம் உள்ள நோயாளிகளுக்கு
நம்ம பஞ்சகர்மா சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 days நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இயல்பான நிலைமைக்கு வந்து தாராளமாக வரலாம். வரும்போது எல்லா ரிப்போர்ட்ஸும் கொண்டு வாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் முகமது நிசாம், சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க ஏஜ்? ஓகே. காலெல்லாம் வீக்கம் இருக்குது. சரிங்க ஐயா, சொல்லுங்க. கால்ல வீக்கம் இருக்குது. சரிங்க. அதாவது சிறுநீரெல்லாம் நல்ல மாதிரி தான் போகுது. சரிங்க. கால் வீக்கம் இருக்கு. நைட்ல படுக்கும்போது உயரமா தான் வச்சு படுக்கிறேன். சரிங்க. அப்பனாலும் கால் வீக்கமாயிருது. திருப்பி என்னன்னா கை கால்ல எல்லாம் ஒரே நமச்சல் எடுக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கால் வீக்கம் 2 கால்லையுமே இருக்கா இல்லை ஒரு காலில் மட்டும் இருக்குங்களா? 2 கால்ல இருக்குது. கால்ல ஒரு புண்ணு இருக்குது. இந்த வெரிகோஸ் புண்ணுனால வந்திருக்குது. அதனால கால் வீக்கமா இருக்குதா எனக்கு தெரியல. நடக்கும்போது வீக்கம் வருது. நைட்ல அதாவது ரெஸ்ட் எடுக்கும்போது காலை மேல தூக்கி வச்சுதான் இருக்கிறேன். வீட்டுல இருக்கும்போது நைட்ல தூங்கும் போதும் மேல வச்சுதான் படுக்கிறேன். காலையில அதெல்லாம் வத்திடுது. நடக்கும்போது வீக்கம் உண்டாகுது. சரி, ஓகேங்கய்யா. இப்போ லேசான வீக்கம் கூட இருக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான ஒரு மூட்டுகள் அப்படின்னா எந்த விதமான வீக்கமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக பார்க்கும்பொழுது நமக்கு நரம்புகள் எல்லாமே சுற்றி இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம இமிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயம். நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பார்க்குறது நல்ல விஷயம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. இப்போ அந்த வெரிகோஸ் வெயின் ஒருவேளை உங்களுக்கு பர்ஸ்ட் ஆனதுனால புண்ணு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால உங்களுக்கு புண்ணு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த வீக்கத்தை நம்ம வத்த வச்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். யூரின் நல்லா தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த தேவையில்லாத உப்புக்கள் எல்லாமே முறையாக வெளியேறுதா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆர்எஃப்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ரத்த பரிசோதனை செய்து பார்க்கறது மூலயமாக நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு முறை உங்களை நேரடியாக பரிசோதனை செய்து பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ருமட்டாய்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை தான் அதுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மந்தம்னு சொல்லும்போது ஒரு சில உணவுகள் எடுத்துக்கும் போது தான் மந்தத்தன்மை அதிகமாகும். இந்த ருமட்டாய்டை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் எந்த உணவெல்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும், எதெல்லாம் எடுத்துக்கிட்டால் இன்னும் அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செரிமானம், நம்ம வயிற்றுப்பகுதிகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 2 முறையாவது மோஷன் அவங்க ஃப்ரீயாக போகணும். மலச்சிக்கலோட இல்லை வேறு டைமில் போகிறாங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வலி அதிகமாக தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக அவங்க 2 முறை மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும். அடுத்து வந்து உணவில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிடும் பொழுதே உணவு வந்து வெதுவெதுப்பான சூடில் இருக்கிற மாதிரி உணவு வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து புளிப்பு சுவை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். புளிப்பு சுவை அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் எல்லா வகையான உணவுலையும் வந்து நம்ம பார்க்கணும். புளிப்பான பழ வகைகளாக இருக்கட்டும், இப்போது இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்ச மாவில் செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்மளோட வயிற்றுப்பகுதியில் அது அந்த வலியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுவும் நம்ம கவனம் செலுத்தணும். கீரை, காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். குறிப்பாக முடக்காற்றான் கீரை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும். தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எல்லா ஜாயிண்ட்டும் வந்து அசைவு கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ் ஒரு மணி நேரமாவது டெஃபினட்டாக வந்து பண்ணணும். சூரியன் ஒளியில் 1 மணி நேரம் இருக்கணும். இளம் சூரியன் வெயிலில் 1 மணி நேரம் காலையிலையும் மாலையிலையும் இருக்கிறது நல்ல விஷயம். மைல்டான ஒரு வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். குறிப்பாக பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம உணவில் அதிகப்படுத்திக்கணும். வெஜிடபிள் சூப் வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். கீரை, காய்கறி, பழங்கள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த கீரையும் சரி, காய்கறிகளும் சரி, பழங்களையும் சரி, இப்போது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். மதிய வேளையில் இப்போ நிறைய பேர் வந்துட்டு
ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும்போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது எல்லாருக்குமே வந்து செட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மாதிரி வாதம் பிரச்சனை இருக்கிறவங்க மதிய வேளையில் அதுவும் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது தவறான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த புரோட்டீன் உணவு வந்து கேப் விட்டு விட்டு எடுக்கணும். அந்த பருப்பு பொதுவாக வந்து இப்போ டெய்லி சாம்பார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வலியை அதிகப்படுத்தும். ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் புவர் டைஜஷன் ஆகி நமக்கு அது வலிகளாக ஆகும். ஸோ கரெக்டாக பேலன்ஸ்டு டயட்டு 3 வேளைங்கிறது ஒரு 5 வேளையாக கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி உணவு எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக இரவு உணவு வந்து 7 மணிக்கு உள்ள நம்ம உணவு எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் முழுமையாக நடக்காது. செரிமானம் முழுமையாக நடக்கலை அப்படின்னா அதிலிருந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால் கரெக்டான டைஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும். மைதா சார்ந்த உணவு, கடினமான உணவுகள், எண்ணெயில் வறுத்த உணவுகள், உப்புலேயே ஊறினது, எண்ணெயிலேயே ஊறின உணவுகள், ஊறுகாய், இந்த மாதிரி பேக்கிங்கில் பேக்கெட்டில் வரக்கூடிய ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். செய்யக்கூடாத உணவு முறைகள் எல்லாமே தவிர்த்துட்டு முறையான மருத்துவம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடக்குவாதம்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அது தலை குளிக்கிறதும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, சூரியன் ஒளி இல்லை அப்படின்னா அப்போ உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தோம் அப்படின்னா உடனே சளி பிடிச்சிக்கும். இல்லை குளிர்ச்சி ஈரம் கோத்துட்டு அது கை காலெலாம் பயங்கரமாக வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் சூரியன் ஒளி இருக்கும் பொழுது வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற வழிமுறை வந்து நோய் வராமல் தடுக்கும். இருக்கிற பிரச்சனைகளை எளிதில் செரிமானமாகும். வாத நோய் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு, சளி பிரச்சனை இருக்கிறவங்கள, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு, மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்களுக்கு, கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம். அது ஒரு சிகிச்சை முறைன்னு கூட சொல்லலாம். இது வந்து மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவமனையில் கேட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இந்த முடக்குவாதம் நினச்சி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த வாதத்தை நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து வாதம், பித்த, கபம் இருக்கும். அதை சமநிலைமையில் வச்சுக்கணும் அப்படின்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எல்லாருமே பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுனால, நம்ம வாழ்வியல் மாற்றத்தினால இந்த வாதம் வந்து தானாகவே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ அது இயற்கையாகவே நம்ம குறைக்கணும் அப்படின்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். அதற்கான வழிமுறைகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் கைட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு அடுத்து பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வர்ம சிகிச்சையோடு சேர்ந்து மருத்துவம் எடுத்தாங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் டெஃபினட்டாக நார்மலுக்கு வந்துடும். என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த நோய் ட்ரிகர் பண்ணும், அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட்டு என்னென்ன முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம், வாழ்வியல் மாற்றத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நார்மலுக்கு வந்துடும். பல லட்சக்கணக்கான முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நிரந்தரமான 4 தலைமுறைகளாக சிகிச்சை முறை கொடுத்துட்ருக்கோம். 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய கிளைகளுக்கு நீங்கள் போய் சிகிச்சை எடுத்து நலம் பெறலாம். ஓகே மேம், இன்னைக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் எங்களுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க. மிக நன்றி. நன்றி. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் மண்டேயும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.